ஹீரோவும் ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்கும்போதே ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா அந்த மொட்டையை இறந்த இடத்துல இருந்து அவன் கூட வேலை செய்கிற ஆஃபீஸர்ஸ் கால் பண்ணியிருக்காங்க. அப்போது ஹீரோ அவன் பாக்கெட்டில் இருந்த செயின் எடுத்து வச்சுக்கிட்டு அவன் கையில் ஏதோ சிம்பிள் வரைஞ்சான் இல்லையா, அது என்னன்னு சொல்லி தெளிவாக ஒரு பேப்பர் வச்சு அச்சு மாதிரி எடுத்து பார்க்குறான். அதை எடுத்துகிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, நான் உனக்கு ஒரு சிம்பிள் அனுப்புகிறேன், அது நம்ம ஃப்ரெண்டோட கையில் இருந்துச்சு, அது என்னன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறான். அனுப்பி முடிச்சதுக்கப்புறமே ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு சூசிரண்ண இடத்துக்கு போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்து முடிச்சதுமே ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட, உனக்கு ஏதாவது வித்தியாசமாக தெரிஞ்சுச்சா, உனக்கும் தங்கச்சிக்கு ஏதாவது ஒற்றுமை இருக்கா, ஏதோ நீ என்னை மறைக்கிற, அது என்னன்னு சொல்லுன்னு சொல்லி கேட்குறான். அதுக்காக இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. இல்லை உண்மை சொல்லு, நீங்கள் 2 ட்வின்ஸு, சாத்தான் அந்த பொண்ணை இது பண்ணியிருக்கா, அவளும் சூசைட் பண்ணியிருக்கா அப்படின்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்குது, உண்மை சொல்லு, உனக்கு அவளுக்கு சின்ன வயசில் ஏதோ நடந்திருக்கா, நீ எதுவும் என்கிட்ட மறைக்கிறேன்னு சொல்கிறா. அவள் நான் இல்லை, நான் எதுவுமே மறைக்கலன்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கோவப்பட்டு அவளே உண்மையை ஒத்துக்கிறா. அது என்னென்னா, சின்ன வயசில் அவள் தங்கச்சியும் அவளும் விளையாடிட்டு இருக்கும்போது 2 பேர்த்துக்குமே கான்ஸ்டன்ட்டுக்கு தெரிகிற மாதிரி பூதங்கள்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. இதை அவள் தங்கச்சி போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறா. அவள் சொல்லும்போது இவகிட்ட கேட்குறாங்க, எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரிலன்னு சொல்லி போலீஸ்காரி சொல்லிடுறா. அதனால் அவள் தங்கச்சியை மட்டும் கொண்டு போய் சைக்காட்ரிக் வார்டில் ஆட் பண்ணிடுறாங்க. இப்போது நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்டுக்கு அந்த சிம்பிள் எடுத்து அனுப்பிச்சான் இல்லையா, அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது சாத்தானோட சிம்பிள் தான், ஆனால் இது நரகத்தினோட கடவுளோட சிம்பிள் கிடையாது, நரகத்தின் கடவுளோட பையனோட சிம்பிள். அவன் இந்த உலகத்துக்குள்ளே வர ட்ரை பண்ணுறான், அவனுக்கு தனியாக ஒரு நரகத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கு தான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, அவன் உள்ளே வரணும் அப்படின்னா அது கடவுளோட ஆயுதமும் கடவுளோட துணையும் இருந்தால் மட்டுமே சாத்தானால் உள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்கும்போதே அவன் இறந்து போயிடுறான். ரொம்ப கொடூரமாக இறந்து கிடக்கான், பூச்சி இல்லாமல் மேலே பட்டு ரொம்ப கொடூரமாக இருக்கான். இதுக்கு அடுத்த சீனை பார்த்தீங்கன்னா, அந்த சிவப்பு கலர் சட்டை போட்டு கத்தி எடுத்துகிட்டு வந்தான் பார்த்தீங்களா, அவன் ஒரு வழியாக லாஸ் ஏஞ்சல்ஸ்குள்ளே வந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த சீனே பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நானும் நரகத்துக்கு போகணும், எனக்கு அந்த பொண்ணு பொய் சொன்னதுனால தான் எனக்கு அந்த பவர் போச்சு, நான் திருப்பி நரகத்துக்கு போய் என் தங்கச்சியை பார்க்கணுன்னு சொல்கிறான். அதுக்கு இவன் அதெல்லாம் வேண்டாத வேலை, உன்னால் உள்ளே போயிட்டு என்ன நடக்குன்னே உனக்கு தெரியாது, நீ சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். அதெல்லாம் முடியாது, நான் கேட்பேன், போயே தீருவேன், நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகணும்னு சொல்கிறா. ஒரு வழியாக நம்ம ஹீரோவும் வேறு வழியே தெரியாமல், அதுக்காக ஒரே ஒரு வழி தான் இருக்குது, தண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கொண்டு போய் பாத்டப்பில் படுக்க வைக்கிறான்.